அமேசிங் ஃபேக்ட்ஸ், ஆச்சரியமான உண்மைகள் ஊழியங்கள் நடத்தும் தானியேல் மற்றும் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்கள் தொடர் வேதபாட வரிசை கூட்டங்களுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளின் செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பதாக உங்களுக்குரிய இலவச புத்தகத்தை அறிமுகம் செய்ய விரும்புகிறோம். இதுவரைக்கும் சின்ன சின்ன பிரதிகள் உங்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டன. இன்றைக்கு ஒரு புத்தகத்தை 170 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். இதனுடைய பெயர் ஆங்கிலத்தில் ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் என்ற புத்தகம், தமிழிலே இறைவனிடம் போகும் பாதை என்று அழகான தமிழ் வார்த்தைகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. திருமதி எலன் ஒயிட் எழுதின புத்தகம். நாம் போன பாடத்திலே படித்தோம் அல்லவா? 148 மொழிகளில் எலன் ஒயிட் அவர்களுடைய புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த இறைவனிடம் போகும் பாதை என்ற புத்தகம் 160க்கும் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இயேசுவிடம் எப்படி செல்ல வேண்டும், இரட்சிப்பை பெறுவது எப்படி என்ற அழகான சத்தியம் எளிமையாக இந்த புத்தகத்தில் 13 அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த புத்தகத்தை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அல்லது நீங்கள் இதை டவுன்லோட் பண்ண முயற்சித்தால் உங்கள் பிடிஎஃப்பும் கிடைப்பதற்கு உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தேவனுடைய சத்தியத்தை படிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவிடம் செல்லும் படிகள். ஜெபித்து நாம் ஆரம்பிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த 24 பாடங்கள் அடங்கிய கூட்டங்களிலே இன்றைக்கு கடைசி செய்தியை கேட்க கூடி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆவியானவரே, எங்களுக்கு பலத்தை தாரும், புரிந்து கொள்ள ஞானத்தை தாரும், எங்களை வழி நடத்தும். கர்த்தாவே, சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள். அவர்களிலே 3 பேர் மிகவும் நெருக்கமானவர்கள்: பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 நெருக்கமானவர்களில் பேதுருவின் பெயரைத்தான் அடிக்கடி நாம் சொல்லுவோம். பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு மிகவும் நெருக்கமானவன். அவரிடத்தில் அநேகம் கேள்விகளை அவன் கேட்டிருக்கிறான். ஆண்டவரும் அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக அநேக ஆச்சரியமான விஷயங்களை அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகவும் அதிகமாக நேசித்தபடியினாலே அவன் எதற்கெடுத்தாலும் அவன் முந்திக் கொண்டு செயல்படுவான். ஆண்டவரே, எல்லாரும் உம்மை விட்டு ஓடினாலும் நான் ஓடமாட்டேன் என்று சொல்லுவான். யார் உம்மை மறுதலித்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன் என்றெல்லாம் தைரியமாக அவன் சொல்லுவான். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அவன் கேட்டவன். ஆண்டவரே, என் சகோதரனை நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டவன் பேதுரு. பேதுரு இயேசுவிடம் கேட்டதனாலே நமக்கு அநேக சத்தியங்கள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் பேதுரு பல நேரங்களிலே தான் சொன்னதற்கு முரணாக நடந்திருக்கிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31 கடைசி வரைக்கும் படித்து பார்த்தால், ஆண்டவரே, காவலிலும் சாவியிலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னவன். யூத அதிகாரிகள் ரோம போர் வீரர்களை அனுப்பி இயேசுவை கைது செய்ய முயற்சித்த பொழுது எல்லா சீஷர்களும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். பேதுரு அந்த சமயத்தில் என்ன செய்கிறான்? வேகமாக பட்டயத்தை எடுத்து பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் மல்குஸின் வலது காதை அவன் வெட்டி விட்டான். ஆண்டவருக்காக ஒரு பக்கம் அவ்வளவு வைராக்கியம் காண்பித்தவன் பேதுரு. ஆனால் பாருங்கள், நியாய சங்கத்தில் இயேசு விசாரிக்கப்படும் பொழுது அங்கிருந்த நபர்கள், நீயும் அவர்களில் ஒருவன் அல்லவா? நீயும் கலிலேயன் அல்லவா? நீயும் இயேசுவின் சீஷன் அல்லவா என்று சொன்ன பொழுது 2 முறை மறுதலித்தான். 3வது முறை மறுதலித்தது மட்டுமல்ல, அவன் இயேசுவை தெரியாது என்று சபிக்கவும் சத்தியமும் பண்ணத் தொடங்கினான் என்று
வேதாகமத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பேதுரு பின் நாட்களில் ஒரு வல்லமையான ஊழியக்காரனாக அப்போஸ்தல நடபடிகளில் முதல் 12 அதிகாரங்களிலே ஆட்ட நாயகனாக, கதாநாயகனாக அந்த முதல் 12 அதிகாரங்களில் அப்போஸ்தலரில் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இவனுக்குள்ளாக எப்படி இந்த மாற்றம் வந்தது? இயேசுவே உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னவன் மறுதலித்து விட்டான். இந்த பேதுரு தான் செய்த பாவத்தை அவன் உணர்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய். அதே போல 3 தரம் பேதுரு இயேசுவை மறுதலித்தான். அவன் 3வது முறை மறுதலிக்கவும் சேவல் கூவவும் சரியாய் இருந்தது. இயேசுவானவர் அந்த நியாய சங்கத்திலிருந்து அப்படியே பேதுருவை திரும்பி பார்த்தார். அந்த அன்பின் பார்வையை கண்ட பேதுரு அவன் என்ன செய்தானாம்? வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அழுது மனம் திரும்பினான். ஆண்டவரே, உம்மை மறுதலித்து விட்டேனே, சொன்னது ஒன்று, நான் செய்தது வேறொன்று என்று அவன் கண்ணீர் வடித்து தன்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே எருசலேமிலே காத்திருந்த சீஷர்களில் உன்னதத்தின் பலனாகிய பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள காத்திருந்த சீஷர்களோடு 10 நாட்கள் பேதுருவும் காத்திருந்தான். தன் பாவங்களை அறிக்கையிட்டான், ஜெபித்தான். தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எல்லாரோடு சேர்த்து இந்த பேதுருவும் பெற்றுக்கொண்டான். பெந்தேகோஸ்து நாளிலே அவன் செய்த பிரசங்கத்து நிமித்தம் 3000 பேர் யூதர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் அதே நாளிலே பெற்றார்கள். மறுதலித்த பேதுரு ஒரு வல்லமையான பிரசங்கியாக அவன் மாறினான். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீரோ சக்கரவர்த்தி அவன் ரோமாபுரியை ஆண்டு வந்த காலகட்டத்தில் இயேசுவுக்கு பின்பாக சுமார் 30-35 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீஷனாக, ஆண்டவர் இயேசுவை போலவே சிலுவையிலே மரிப்பதற்கு, அவரை போல் நேராக தொங்குவதற்கு எனக்கு தகுதி இல்லை, என்னை தலைகீழாக சிலுவையில் அடிங்கள் என்று சொல்லி, தலைகீழாக சிலுவையிலே என்னை அறைந்து விடுங்கள் என்று சொல்லி அவன் சாட்சியாக, இரத்த சாட்சியாக பேதுரு ரோமாபுரி சக்கரவர்த்தி நீரோவின் கட்டளைப்படி அவன் கொலை செய்யப்பட்டு மரித்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்தில் அரைகுறையாய் இருந்த பேதுரு, மறுதலித்த பேதுரு, இயேசுவை விட்டு ஓடிப்போன பேதுரு, பின்வாங்கின பேதுரு, கடைசியில் ஆண்டவரை முழுமையாய் பின்பற்றக்கூடிய, இயேசுவின் பக்கமே நிற்கக்கூடிய ஒரு நபராக கடைசி வரைக்கும் சாட்சியாக பேதுரு நமக்கு முன்பாக காட்சியளிக்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பக்கம்தான் நிற்கிறோமா இல்லையா என்பதை தேவன் எப்படி நிர்ணயிக்கிறார்? பரலோகம் எப்படி நிர்ணயிக்கிறது? மத்தேயு 7:21 இயேசு சொல்லியிருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அன்பானவர்களே, அநேகர் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறோம், இயேசுவை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் செய்கிறோமா என்பதுதான் மிகவும் கேள்வி. தேவனுடைய சித்தம் எங்கே வெளிப்படுகிறது? ரோமர் 2:18 படித்து பாருங்கள். தேவனுடைய சித்தம் அவருடைய நியாயப்பிரமாணத்தின் மூலமாக, அவருடைய கட்டளைகள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. தேவ சித்தத்தின் வெளிப்பாடு அவருடைய 10 கட்டளைகள் தான். கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? அந்த கீழ்ப்படிதல் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு அந்த மரத்தை வைத்து அவர்களுடைய கீழ்ப்படிதலை அவர் பரிசோதித்து பார்த்தார். மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி
அல்லது யாருக்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே, அந்த நபருக்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ரோமர் 6:16 வாசிக்கிறோம். நாம் இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறோமா அல்லது அவருடைய எதிராளியாகிய பிசாசுக்கு கீழ்ப்படுகிறோமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் ஒரு பெரிய ஆன்மீக போராட்டம் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்களை மறைத்திருக்கிற திரை அகற்றப்பட்டால் நம்மை சுற்றிலும் பரலோகத்தின் நல்ல தூதர்களும் பிசாசின் கெட்ட தூதர்களும் நம்மை சுற்றிலும் இருக்கிறதை நாம் காண முடியும். பிசாசின் தூதர்கள் நம்மை அழிக்க பார்க்கிறார்கள், தேவனை விட்டு விலக்க பார்க்கிறார்கள். பரலோகத்தின் தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? தேவன் மற்றும் மனிதனின் கட்டளைகள் முரண்படும் பொழுது நாம் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பேதுரு கூறுகிறார். பேதுரு அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிற அற்புதமான வரிகள். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் காலகட்டத்தில், ஆதி திருச்சபையின் காலகட்டத்தில் யூதர்கள், யூத தலைவர்கள், யூத ஆசாரியர்கள் எல்லாருமே இந்த இயேசுவை கிறிஸ்து என்று, மேசியா என்று பிரசங்கிக்கக்கூடாது என்று சொல்லி, அவரை அறிவிக்கக்கூடாது என்று சொல்லி பேதுருவையும் யோவானையும் இன்னும் எத்தனையோ பேரை சிறைச்சாலைக்கு உட்படுத்தி வேதனைப்படுத்தினார்கள். அந்த சமயத்தில் பேதுருவையும் யோவானையும் அடித்து சொன்னார்கள். அவர்களை வேதனைப்படுத்தி சரீரத்தை அவர்கள் தாக்கி சொன்னார்கள், இந்த இயேசுவை குறித்து நீங்கள் இனிமேல் பிரசங்கிக்க கூடாது என்றார்கள். அதற்கு பேதுரு சொன்னதுதான், மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா அல்லது மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறோமா? மனுஷர்களை பயன்படுத்தி பிசாசு நிறைய சட்டதிட்டங்களை கொண்டு வந்திருக்கிறான். 10 கட்டளைகளை அவன் மாற்றி இருக்கிறான். யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? தேவனுக்கா, மனுஷனுக்கா, இயேசுவுக்கா, பிசாசுக்கா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாம் தேவன் மேல் கொண்டுள்ள அன்பை சிறந்த முறையில் எவ்வாறு நாம் செயல் விளக்கம் அளிக்கிறோம்? தேவன் மீது கொண்டிருக்கிற அன்பை நாம் எவ்வாறு காட்டுகிறோம்? எவ்வாறு காட்ட முடியும்? பாருங்கள், யோவான் 8:31, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். இந்த தானியேல் மற்றும் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்கள், இந்த பாடங்கள் எல்லாமே இயேசுவின் உபதேசம், எல்லாமே பரிசுத்த வேதாகமத்தின் உபதேசம். எதுவுமே என்னுடைய உபதேசமோ அல்லது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட புனையப்பட்ட கட்டுக்கதைகளால் ஆன உபதேசமோ கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் உபதேசத்தில், அவருடைய வேதாகமத்தின் உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய மெய்யான சீஷர்கள். இயேசு சொன்னார், நாம் அடிக்கடி பார்க்கிற வசனத்தை திரும்பவும் பார்ப்போம். யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இயேசு மற்றும் அவருடைய கற்பனைகள் இரண்டுமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் இணைந்து செல்ல வேண்டும். நாம் இயேசு வேண்டும் என்று சொல்லி கற்பனைகளை வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறோம், அல்லது கற்பனைகள் தான் முக்கியம் என்று சொல்லி இயேசுவை காட்டாமல் போய்விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குணத்தில் அன்பான தேவ பிள்ளைகளை சிந்திக்கணும். லா அண்ட் த காஸ்பல் கோ டுகெதர். நியாயப்பிரமாணமும் சுவிசேஷமும், சுவிசேஷம் என்றால் இயேசுவின் வாழ்க்கை, நியாயப்பிரமாணம் அவருடைய கட்டளைகள், இரண்டும் சேர்ந்து தான் செல்ல வேண்டும். இரண்டையும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாது. பாருங்கள், வாசிக்கிறோம் 1 யோவான் 2:4, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும்
அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கற்பனைகளுக்கு எதிராகத்தான் சாத்தான் தனது யுத்தத்தை பரலோகத்திலிருந்தே அவன் நடத்தி கொண்டிருக்கிறான். அப்படியானால் சாத்தான் வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டிருக்கிற கற்பனைகளை, சபைகளெல்லாம் ஆண்டோடைய கட்டளைகளை ஒதுக்கும்படி அவன் செய்திருக்கிறானே, அவன் தந்திரத்தை நாமும் பின்பற்றலாமா? இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள், ஏராளமான சபைகள் ஆண்டுடைய கட்டளைகள் வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு கட்டளையை அவமதிக்கவில்லையா? 4ஆம் கட்டளையை அற்பமாக எண்ணவில்லையா? எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான் என்று யாக்கோபு 2:10 நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கற்பனைகளை கடைபிடிப்பதில் குற்றவாளிகளாய் இருக்கிறோமா தேவனுக்கு முன்பாக, பரலோகத்திற்கு முன்பாக என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். மாய்மாலக்காரர்கள் ஏன் தேவபக்தியின் வேஷம் தரித்து நடந்தார்கள் என்று இயேசு கூறுகிறார். மாய்மாலக்காரன் என்றால் யார்? அந்த கூட்டத்தாரை குறித்து நாம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படித்தோம் என்று சொன்னால், நான் எல்லாருக்கும் தானம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி தான தர்மங்கள் பண்ணுவது, எல்லாரும் பார்ப்பது போல் ஜெபிப்பது, எல்லாரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக உபவாசம் இருப்பது. பிரியமானவர்களே, ஆகவே மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த உதாரணங்கள்லாம் சொல்லி அவர் சொன்னார், மனுஷர் காணும்படியாக, மனிதர்கள் பார்க்கட்டும் என்று செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் அது மாய்மாலம். தேவன் பார்க்க வேண்டும். இப்போ பாருங்கள், ஜெபம் பண்ணுறது கூட நீ அறை வீட்டுக்குள்ளே போய் செய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அது பிதா மட்டும் பார்த்தால் போதும். அன்பானவர்களே, இன்றைக்கு அதே போல் இன்றைக்கு கிறிஸ்தவமும் ஏதோ மனிதர்கள் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி பொருளாக, சாட்சி பொருளாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் மனுஷர் காணும்படியாக, வெளிப்படையாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வது போல கிறிஸ்தவத்தில் நாம் காட்டிக்கொள்ளுகிறோம். ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்துவை நாம் காட்டுகிறோமா? இன்னைக்கு பெரும்பான்மையான கிறிஸ்தவம் ஏதோ பெயர் கிறிஸ்தவமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெரும்பான்மையினரின் வழியை பின்பற்றுவது பொதுவாக பாதுகாப்பானதா? இன்றைக்கி பெரும்பான்மை கிறிஸ்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஆண்டவருடைய பிரமாணத்தை மீறி நடக்கிறவர்களாகவே காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு யாத்திராகமம் 23:2 தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. யாத்திராகமம் 23:2 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டார்கள். அதில் பாருங்கள், திரளானவர்கள் முறுமுறுத்தார்கள், திரளானவர்கள் இச்சித்தார்கள், திரளானவர்கள் விக்கிரகாராதனை செய்தார்கள், திரளானவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள், திரளானவர்கள் நாம் கானான் தேசம் போக முடியாது, அதை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி அவநம்பிக்கையை விதைத்தார்கள். 2 பேர், யோசுவா, காலேப், அந்த 2 பேர் தான் என்ன செஞ்சாங்க? கானானை நாம் கைப்பற்ற முடியும் என்று சொன்னார்கள். தானியேல் காலத்தில் திரளானவர்கள் சிலையை வணங்கினார்கள். 3 பேர் தான் ஆண்டவருக்காக நின்றார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அற்புதங்களை பெற்றவர்கள், அவரிடத்திலிருந்து சத்தியங்களை கற்றவர்கள், 5 அப்பம் 2 மீன்கள் மற்றும் 7 அப்பங்கள் சில மீன்கள் மூலமாக போஷிக்கப்பட்ட ஏராளமான பேர் அவரை விட்டு போய்விட்டார்கள். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவை நாம் எதற்காக பின்பற்றுகிறோம்? சத்தியத்திற்காக அவரை பின்பற்றுகிறோமா அல்லது சலுகைகளுக்காக அவரை பின்பற்றுகிறோமா?
இன்னைக்கு திரளான கூட்டம் இயேசுவை பெயருக்காக பின்பற்றுகிறது. ஆகவே தீமை செய்ய திரளான பெயர்களை பின்பற்ற வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் எந்த பாதையில் போகணும்? இயேசு சொல்லியிருக்கிறார் மலைப்பிரசங்கத்தில் மத்தேயு 7:13, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். மத்தேயு 7:13-14. அன்பான தேவ பிள்ளைகளே, திரளான பிள்ளைகள் பெரிய வாசல் வழியாய் போவார்கள், விரிவான வாசல் வழியாய் போவார்கள். ஆனால் சிலர்தான் இடுக்கமான வாசல் வழியில் செல்ல முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு திரளான பேர் வாரத்தின் முதலாம் நாளை பின்பற்றுகிறார்கள். வெகு சிலரே ஆண்டோடைய கட்டளைப்படி வாரத்தின் 7ஆம் நாளை பின்பற்றுகிறார்கள். ஒருவேளை இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்ம கேட்டு படிக்கும் பொழுது எப்படி இதெல்லாம் பின்பற்ற முடியும்? இதெல்லாம் சாத்தியமா? எல்லாருமே இப்படி தானே போகிறாங்க, நானும் அப்படியே போயிடுறேன். 10 கற்பனைகளை மீறி போகிறார்கள், நானும் அப்படியே போயிடுறேன் என்று நாம் போக முடியுமா? பிரியமான தேவ பிள்ளைகளை, யோசித்து பாருங்கள். நோவாவின் காலத்தில் ஏராளமான பேர் பேழைக்குள்ளே வரவில்லை. வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். ஃபியூ, சிலர் தான், 8 பேர் தான் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியங்கள் எல்லாம் படிக்கிறோம், வேதத்தின் அடிப்படையிலே படித்தோம். பெரும்பான்மையின் பாதையிலேயே இன்னும் போகலாமா? கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், சத்தியத்தின் பாதையை கண்டுபிடிக்கிறவர்கள், பேழையின் வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆகவே மெஜாரிட்டி வழியிலே போயிடுவோம் என்று போய்விடலாமா? அல்லது மைனாரிட்டி, அது சின்ன கூட்டம்தான் என்றாலும் அது கீழ்ப்படுகிற கூட்டம் என்று உணர்ந்து அந்த பாதையில் நாம் போவோமா? அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தான் ஜெபத்தோடு தீர்மானிக்க வேண்டும். தேவனுடைய கற்பனைகளுக்கு மேல் மனுஷருடைய கற்பனைகளை நாம் வைக்கும்போது அதை இயேசு எப்படி பார்க்கிறார்? இந்த கிறிஸ்தவ உலகம் முழுக்க மனுஷருடைய கற்பனைகளைத்தான் பின்பற்றி கொண்டு இருக்கிறது. நாம் பார்த்தோம் அல்லவா, ரகசிய வருகை, அந்நிய பாஷை, கிறிஸ்மஸ், ஈஸ்டர், இன்னும் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு, ரகசிய வருகை எல்லாமே மனுஷருடைய கற்பனைகள். இயேசு சொன்னார், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான் என்று மார்க்கு 7:7 வாசிக்கிறோம். மனிதர்களுடைய கட்டளைகளை கடைபிடித்து நாம் செய்கிற ஆராதனைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, அவருக்கு முன்பாக அது வீணான ஆராதனை, வெயின் வர்ஷிப். பிரியமான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து பாருங்கள். மார்க் 7:9, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது அவமாக்கினது நன்றாயிருக்கிறது. பாரம்பரியம், ட்ரெடிஷன். இன்றைக்கி நிறைய திருச்சபைகள், கத்தோலிக்க சபை, அது பின்பற்றுறது எல்லாமே ட்ரெடிஷன், பாரம்பரியம். பாரம்பரியமா 10 கட்டளையா? தேவனுடைய கட்டளையா, மனுஷனுடைய கட்டளையா? மனுஷனுடைய கட்டளையை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது தேவனுடைய கட்டளைகளை அர்த்தமற்றதாக்கி விடுகிறோம் அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இதுவரைக்கும் பாரம்பரிய வழிகளிலேயே நாம் போயிருந்திருப்போம், நடந்திருந்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கின்றார். எங்கே வரும்படி? பாரம்பரியத்தின் பாதைக்கு அல்ல, பரமபிதாவின் பாதைக்கு. பாரம்பரியத்தின் பாதைக்கு அல்ல, 10 கட்டளைகளின் பாதைக்கு. ஆகவே நாம் ஞானமுள்ள தீர்மானங்களை செய்து
தேவனுக்கு மகிமையாக நாம் வாழ வேண்டும். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். அன்பானவர்களே, கடைசி நாட்களில் மெய்யான கிறிஸ்தவம் பிரபலமாக இருக்குமா? கிறிஸ்தவம் பிரபலமான மார்க்கமாக அது முன்னேறுமா என்றால் இல்லை. பாருங்கள், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மத்தேயு 24:9, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள் வரும். சகல ஜனங்களும் பகைப்பார்கள். இதை இயேசு சொன்னார். பவுல் சொன்னதை பாருங்கள். 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சகல ஜனங்களும் தேவனுடைய பிள்ளைகளை பகைப்பார்கள். சகல கிறிஸ்தவர்களும் உண்மை கிறிஸ்தவர்களும் உபத்திரவப்படுத்தப்படுவார்கள். இயேசுவும் அதைத்தான் சொல்லுகிறார். பவுலும் அதைத்தான் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே கிறிஸ்தவம் கடைசி நாட்களில் ரொம்ப பாப்புலராக இருக்கும் என்று சொல்ல முடியாது. தேவனுடைய சத்தியங்கள் உலகத்தில் அது அன்பாப்புலராக தான் இருக்கும், பிரபலம் அற்றதாகத்தான் இருக்கும். பாருங்கள், பைபிளில் நம்ம அடிக்கடி படித்த வசனம் இப்பையும் படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12:17 வாசிக்கிறோம். சாத்தான் என்ன செய்வான்? ஆண்டோடைய கற்பனைகளை கடைபிடிக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடைய பிள்ளைகள் மீது அவன் என்ன செய்வான்? அவன் யுத்தம் செய்வான். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு கடைசி நாட்களில் சத்தியத்தின்படி நடக்கிற அந்த சிலருக்கு கண்டிப்பாக உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாம் வரதான் செய்யும். சாத்தானுடைய கோபம் உங்களுக்கு எதிராக வரத்தான் செய்யும். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் இன்னும் ஆச்சரியமான காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 13:15 வாசிக்கிறோம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும். முதலாம் மிருகம் கத்தோலிக்கம் என்ன சொல்லுகிறதோ அதை இரண்டாம் மிருகம் அமெரிக்கா கட்டாயப்படுத்தும். இந்த 2 மிருகங்களும் சொல்லுவதை கேட்காத பிள்ளைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், அவர்கள் ஆண்டோடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். ஆண்டோடைய கட்டளைகளுக்கு, வேதத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான் இந்த 2 மிருகம், வேட்டிக்கனும் மற்றும் அமெரிக்காவும் சொல்லுகிற கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பார்கள். தேவனுடைய கட்டளைகளுக்கு மட்டுமே தேவ பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். அப்படி தேவனுடைய கட்டளைகளை யார் முக்கியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எதிராக உபத்திரவம் கட்டவிழ்த்து விடப்படும். அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தின் 2 மிருகங்களும் கிரியை செய்யும். பிரியமானவர்களே, அந்த சமயத்தில் யோசித்து பாருங்கள், மெஜாரிட்டி என்ன செய்யும், மைனாரிட்டி என்ன செய்யும்? மெஜாரிட்டி தானியேல் காலத்தில் அந்த சிலையை விழுந்து வணங்கினது போல எல்லாரும் விழுந்துருவாங்க. மைனாரிட்டி என்ன செய்யும்? தானியேலின் அந்த 3 நண்பர்களைப் போல் அவர்கள் வளையாமல் நிற்பார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய ஞானமான தீர்மானங்களை செய்வதற்கு, ஜெபத்தோடு செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படி நாம் மன்றாட வேண்டும்.
தேவனையும் பெருங்கூட்டத்தையும் சேவிப்பது சாத்தியமா? எனக்கு ஆண்டவரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி வழியில் தான் நான் போவேன் என்று சொன்னால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? இயேசு சொன்னார், மத்தேயு 6:24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. எனக்கு ஆண்டவனும் வேணும், உலகமும் வேணும் என்றால் அது கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய கட்டளை, அதே சமயத்தில் மனுஷ பாரம்பரியமோ நான் பின்பற்றுவேன், கட்டளையும் பின்பற்றுவேன், பாரம்பரியத்தையும் பின்பற்றுவேன் என்றால் அது கூடுமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மத்தேயு 12:30, என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். நாம் இயேசுவோடு இருக்கிறோமா? இயேசுவோடு இருந்தால் நாம் இயேசுவின் சிநேகிதர்கள். இயேசுவோடு இருப்பது என்றால் என்ன? அவருடைய வசனம், அவருடைய கட்டளைகள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடப்பது தான் இயேசுவோடு இருப்பது. அவருக்கு விரோதியாக இருப்பது என்றால் என்ன? அவருடைய வசனம் சொல்லுவதை அறிந்திருந்தும் பின்பற்றாமல் நடக்கிறவர்கள். ஆண்டவருடைய கட்டளைகளை அறிந்திருந்தும் தங்கள் சுய வழிகளிலே, பாரம்பரிய வழிகளிலே போவதுதான் தேவனுக்கு விரோதமாக செயல்படுவது. பிரியமானவர்களே, நாம் சபையை நம்பியிருக்கிறோமா? மனிதர்களை நம்பியிருக்கிறோமா? போதகர்களை நம்பியிருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தை நம்பியிருக்கிறோமா? இயேசுவை காட்டிலும் எந்த ஒரு நண்பரையோ அல்லது குடும்ப உறுப்பினரையோ நேசிப்பது பாதுகாப்பானதா? இயேசு சொல்லியிருக்கிறார், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மத்தேயு 10:37. அன்பான தேவப்பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களையோ நம்முடைய நண்பர்களையோ நாம் அதிகம் முக்கியப்படுத்தி விடாமல் இயேசுவைத்தான் முதன்மைப்படுத்தி அவரை பின்பற்ற வேண்டும். பிரியமான தேவ ஜனங்களே, பல நேரங்களில் எங்கள் அம்மா அந்த சபையில் இருக்கிறாங்க, எங்களுடைய பாட்டி அந்த சபையில் இருக்கிறாங்க, என்னுடைய சின்ன வயசுலேருந்து இந்த சபையில் தான் நான் வளர்ந்தேன், நான் எப்படி அதை விட்டு இந்த சபையை விட்டு நான் எப்படி இந்த புதிய சபைக்கு வர முடியும் என்று பல நேரங்களில் தாய், தகப்பன், தாத்தா, பாட்டிமார்களை காரணம் காண்பித்து சத்தியத்தின் வழியிலே நாம் நடக்க முடியாதபடிக்கு சப்பை கட்டி கொண்டிருக்கிறோம். லூக்கா 14:26 வாசிக்கிறோம், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். பார்த்தீங்களா, நமக்கு ஒரு சத்தியம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் சொந்தங்களை, உறவுகளை, நண்பர்களை, குடும்பத்தாரை காரணம் காட்டி சத்திய வழியிலிருந்து நாம் விலகி விடலாமா? பிரியமான தேவ ஜனங்களே, சற்று யோசித்து பாருங்கள். உறவுகளை காட்டிலும் நண்பர்களை காட்டிலும் காலங்காலமாக நான் இருந்து வந்த பாரம்பரியமான அந்த சபையை காட்டிலும் சத்தியமே பெரியது. இயேசுவே முக்கியம். இயேசுவானவர் தந்திருக்கிற கட்டளைகளே மிகவும் முக்கியம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார் என்று நாம் மத்தேயு புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் தனக்கு யாரை சகோதரன் சகோதரி என்கிறார்? அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள்தான் அவருடைய சகோதரன், அவருடைய சகோதரி. பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய சித்தம் எங்கே வெளிப்படுகிறது? வேதத்தில் அவருடைய 10 கட்டளைகளிலே வெளிப்படுகிறது என்று நாம் படித்தோம். அருமையான தேவ ஜனமே, தேவனுக்கென்று நாமே முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டுமே. இயேசுவிற்கு மேலாக
வளமான தொழிலையோ அல்லது உலக பொக்கிஷங்களையோ வைப்பது பாதுகாப்பானதா? இன்றைக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும், நல்ல நிலையில் இருக்க வேண்டும், வசதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் இப்படியெல்லாம் நினைத்து நாம் இயேசுவை விட்டுவிடலாமா? பணத்திற்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இயேசுவை விட்டுவிடலாமா? பைபிள் அப்படித்தான். ஒரு பணக்கார வாலிபன், அவனுக்கு ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் சொன்னான், நான் சின்ன வயசுலேருந்தே கடைபிடிக்கிறேன், ஆனாலும் உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை உண்டு. அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ளதெல்லாம் வித்துட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவனால் முடிந்ததா? அவன் திரும்பி போயிட்டான். பார்த்தீங்களா, அவனுக்கு பணத்தின் மேல் ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மத்தேயு 16:26 வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தை முக்கியப்படுத்தி செல்வம், செல்வாக்கு, சம்பத்துகள் எல்லாத்தையும் முக்கியப்படுத்தி நாம் சத்தியத்தை விட்டுவிடலாமா? அப்படித்தான் பணக்கார வாலிபன் போய்விட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் லூக்கா 12:15, பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்காது. அங்கே பிரியமானவர்களே, பணத்தையும் பொருளையும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளையும் பதவிகளையும் நாம் துச்சமாக கருதி இயேசுவுக்கு நம்மை ஒப்படைக்க வேண்டும். தேவன் நமக்கு சத்தியத்தை அறிவித்த பின்னும் தொடர்ந்து அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பாதுகாப்பானதா? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஓசியா 4:6 கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு அவருடைய வேதத்தின் மூலமாக 10 கட்டளைகள் மூலமாக இவ்வளவு சத்தியங்களை நமக்கு அறிவித்த பிற்பாடும், இந்த சத்திய அறிவை பெற்ற பிற்பாடும் இது வேண்டாம், இது ஒரு இடுக்கமான பாதை என்று சொல்லி நம் ஆண்டுடைய வேதாகமத்தின் வழியை, அவருடைய 10 கட்டளையின் வழியை நாம் அசட்டையாக விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் எபிரேயர் 10:26 படிக்கிறோம், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இவ்வளவு அழகாக சத்தியங்களை வேதாகமத்தில் விளக்கி சொல்லியிருக்கும் பொழுது காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி பெரோயா பட்டணத்தாரை போல நாம் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து, உங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த இலவச பிரதிகளை ஆராய்ந்து பார்த்து சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டாமா? அந்த சிறுபான்மையின் பக்கம் நாம் நிற்க வேண்டாமா? உண்மையை, சத்தியத்தை நிராகரிக்கலாமா? தொடர்ந்து உண்மையை நிராகரிப்பவர்களுக்கு என்ன நேரிடும்? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் கொடுக்கிற பயங்கரமான எச்சரிக்கை, கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். சாத்தான் பயங்கரமான வஞ்சகங்களை கடைசி நாட்களில் தன்னுடைய அந்தி கிறிஸ்து அமைப்பின் மூலம் அவன் கொண்டு வருவான். அதான் பவுல் சொல்கிறார், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்புக்கேதுவான சத்தியத்தை நாம் நேசித்து பின்பற்றவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? அந்த வஞ்சகத்தில் நாமும் அடிபட்டு போவோம். கடுமையான வெள்ளம் வரும்பொழுது எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு போவது போல
சத்தியத்தை அறிந்த பின்பும் நாம் நல்ல தீர்மானத்தை செய்து அந்த வழியிலே நடக்கவில்லை என்று சொன்னால், வஞ்சக வெள்ளம் அடித்து கரைபுரண்டு வரும்பொழுது தீர்மானம் எடுக்காதவர்களையும் சத்தியத்தை நிராகரித்தவர்களையும் அந்த வெள்ளம் அடித்து கொண்டு போய்விடும். தொடர்ந்து பவுல் சொல்றார் பாருங்க, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 10-12 வசனங்கள். நம்ம சத்தியத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? ஆண்டவர் வஞ்சகத்தினால் நாம் வஞ்சிக்கப்படும்படி நம்மை ஒப்பு கொடுத்து விடுவார். வஞ்சகத்திற்கு அவர் நம்மை போ என்று விட்டு விடுவார். தொடர்ந்து இயேசு சொன்னதை பாருங்கள். யோவான் 3:19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் இந்த சத்திய ஒளி நமக்கு கிடைத்த பிறகும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, பொதுவாகவே நம்முடைய மனது ஒளியை அல்ல இருளையே அதிகமாக விரும்பும். தேவனை பிரியப்படுத்தி நடப்பதை அல்ல, நம்மை நாமே பிரியப்படுத்துவதற்கே நம்முடைய மனது விரும்பும். அப்போ என்னாகும்? ஆக்கினை தீர்ப்பு தான் உண்டாகும். நியாய தீர்ப்பு நமக்கு எதிராகத்தான் பரலோகம் தீர்மானிக்கும். சத்திய ஒளியிலே நடக்கவில்லை என்றால் நமக்கு எதிரான முடிவைத்தான் பரலோகம் தீர்மானிக்கும். அன்பான தேவ ஜனங்களே, கடைசி காலத்தில் தேவனுடைய ஜனத்தை துன்பப்படுத்துகிறவர்கள் சரியானதை செய்கிறோம் என்பதை நம்புகிறார்களா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக துன்புறுத்தல் உண்டாகும். அவர்கள் உங்களை ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். யோவான் 16:2. சத்தியத்தின்படி நாம் ஒருவேளை உறுதியாய் நடப்போம் என்றால் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே நமக்கு எதிராக மாறலாம். உங்கள் கணவன் உங்களுக்கு எதிராக மாறலாம். உங்கள் மனைவி, உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு எதிராக மாறலாம். உங்களுடைய திருச்சபையார், உங்களுடைய போதகர் உங்களுக்கு எதிராக மாறலாம். ஆனால் நாம் சத்தியத்திற்காக நிற்க வேண்டும். நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் அவர்கள் சரியாகத்தான் செயல்படுவது போல அவர்களுக்கு தெரியும். ஒருவேளை நாம் சபையிலிருந்து நீக்கப்படலாம். இந்த சத்தியத்தின்படி நடக்க நீங்கள் தீர்மானித்தால் நீங்கள் ஏற்கனவே போகிற சபையிலிருந்து உங்களை ஒருவேளை தூக்கி எறியலாம். உங்களை கலையாக நினைக்கலாம், உங்களை பதராக நினைக்கலாம். ஆனால் அன்பான தேவப்பிள்ளைகளே, பரலோகம் நீங்கள் சத்தியத்தின் பாதையில் நடந்தால் உங்களை மணியாக கதிராக அது காணும். சத்தியத்தை கற்றிருந்தும் அதை பின்பற்றாதவர்களை குறித்து பேதுரு எவ்வாறு விவரிக்கிறார் பாருங்கள். 2 பேதுரு 2:21 வாசிக்கிறோம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். சத்தியத்தை நாம் அறியாமல் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அறிந்த பின்பு அந்த நீதியின் மார்க்கத்திலே நாம் நடக்க வேண்டும். இந்த சத்தியத்தை அறிஞ்ச பிற்பாடு மறுபடியும் அசத்தியத்தின் வழியில், பொய்யின் வழியில் நாம் போய்விடலாகாது. தொடர்ந்து பேதுரு சொல்லுகிறார், நாய்த்தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. சத்தியத்தெல்லாம் அறிஞ்சிட்டு சத்தியம் நல்லா இருக்குல்ல, அவர் நல்லா பேசினார் என்று சொல்லி நாம் சத்தியத்தை பின்பற்றாமல் போய்விட்டோம் என்றால் எதற்கு சமம்? நாயோடைய பழக்கம் என்ன? தான் கக்கினதை திரும்ப திரும்ப தின்னும். பன்றியை எவ்வளவுதான் கழுவி நாம் படுக்கையில் வைத்தாலும் அது மறுபடியும் எங்கே போகும்? சேற்றுக்குத்தான் போகும். பிரியமானவர்களே, நாமும் சத்தியத்தை தேவனுடைய கிருபையினாலே கற்றுக்கொண்டு விட்டோம். தேவன் நம்மோடு பேசினார்.
வேதத்தின் வழியாக பேசினார், தீர்க்க தரிசனங்கள் மூலமாக பேசினார், சரித்திரத்தின் வழியாக பேசினார். ஆனால் நாம் மறுபடியும் அந்த நாய் குணத்தோடு செயல்பட்டு விடக்கூடாது. பன்றியின் குணத்தோடு பழைய பாதைக்கே நாம் போய்விடக்கூடாது. இயேசுவை உண்மையாய் பின்பற்ற வேண்டும். இயேசுவை பின்தொடர்வதில் போராட்டமும் சுயமறுப்பும் அடங்கியுள்ளதா? ஆம், உண்மைதான். இயேசுவை பின்பற்றுவது ஒரு போராட்டமான காரியம்தான். அதற்கு சுயமறுப்பு மிகவும் அவசியம். இயேசு சொன்னார் லூக்கா 9:23, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, அதான் சுயமறுப்பு, செல்ஃப் டினாயல், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அன்பானவர்களே, லூக்கா 9:23 இயேசு இதை சொல்லுகிறார். தன்னைத்தான் வெறுத்து, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. பவுல் அப்படித்தானே சொன்னார் கலாத்தியர் 2:20. அன்பான தேவ பிள்ளைகளே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே, அவருடைய வேதமே என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். அப்படி தீர்மானிக்கும் பொழுது நமக்கு சிலுவை வரும். இன்றைக்கி சிலுவைன்ன உடனே ஏதோ கழுத்தில் மாட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்றால் சத்தியத்தின் நிமித்தம் பாடுகள் வரும். சிலுவை என்றால் பாடுகள். இயேசுவுக்கு சிலுவை வந்ததல்லவா? பாடுகள். அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கும் பாடுகள் வரும். இந்த சத்தியத்தை, இந்த 24 பாடங்களில் நாம் படிக்கிற சத்தியங்களை பின்பற்ற தீர்மானித்தோம் என்றால் பாடுகள் வரும். எந்த திசையிலிருந்து பாடுகள் வரும்னே தெரியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனாலும் சத்தியத்தின் நிமித்தம் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு பாடுகள் எனக்கு என்ன வந்தாலும் தன் சிலுவை, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறவன் என்ற ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாடுகள் உண்டு, போராட்டம் உண்டு. ஆனால் சுயமறுப்போடு நாம் இயேசுவை பொறுமையோடு கூட பின்பற்ற வேண்டும். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம். தேவனுக்கு உண்மையாய் கீழ்ப்படிவோம் என்றால் நாம் பிசாசை ஜெயிக்கலாம், போராட்டத்தில் வெற்றி பெறலாம். இயேசுவை பின்தொடர வேண்டும் என்ற தீர்மானத்தை காலம் கடத்துவதோ அல்லது தள்ளி வைப்பதோ பாதுகாப்பானதா? இல்லவே இல்லை. நாம் தாமதம் பண்ணினோம் என்றால் நமக்கு பெரும் அபாயம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின் தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். எபிரேயர் 4:7 வாசிக்கிறோம். ஆண்டோடைய சத்தத்தை இன்னைக்கே கேட்டீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் உடனே ஒப்பு கொடுங்கள். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? அன்பான தேவ பிள்ளைகளே, ஸோ கிரேட் சால்வேஷன், இந்த ரட்சிப்பு இருக்கிறதே அது மிகவும் பெரிதான ரட்சிப்பு. நாம் அதை குறித்து கவலையற்று இருந்துவிடக்கூடாது. எல்லாம் கேட்டோம், அப்படியே இருப்போம், எனக்கு என்ன என்று இருப்போம் என்று நாம் இருந்துவிடக்கூடாது. பைபிளில் பவுல் சொல்லார் பாருங்க, அணுகிற காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த சத்தியங்களெல்லாம் நம்ம படித்தோன்னா இது நமக்கு பரலோகம் கொடுத்த ஒத்தாசை. இதோ இப்பொழுதே அணுகிற காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆண்டவர் இப்பொழுதே நமக்கு அணுகிற காலத்தை கொடுத்திருக்கிறார். அப்புறம் பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம் என்று நாம் தள்ளி போடக்கூடாது. சத்தியம் நமக்கு தேவன் கொடுக்கும் பொழுது அதை உடனே ஏற்றுக்கொண்டு செயல்படுவதுதான் ஞானமுள்ள கிறிஸ்தவனுக்கு அடையாளம். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுவதால் வரக்கூடிய நன்மைகள் என்னென்ன? பிரியமானவர்களே, வேதம் பேசுகிறது பாருங்கள். சங்கீதம் 119 165 நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. வேதம் என்றால் 10 கட்டளைகள்.
இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகள் அவருடைய கற்பனைகளை கடைபிடிப்பார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கிரேட் பீஸ், மிகுந்த சமாதானம் உண்டாம். அந்த பெரிய சமாதானத்தை தேவனுடைய கற்பனைகளுக்கு கடைபிடிக்கிற எல்லா பிள்ளைகளும் அனுபவிப்பார்கள். அந்த சமாதானத்தை நானும் அனுபவிக்கிறேன், நீங்களும் அனுபவிக்க ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 இயேசு சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவானவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற வேதாகம சத்தியங்கள் எல்லாமே நம்மை விடுதலையாக்கக்கூடிய சத்தியங்கள். சாத்தான் நம்மை கட்டி வைக்கிறவன், பாரம்பரியம் நம்மை கட்டி வைக்கும். இன்றைக்கு அநேக சபைகள் மூலமாக அநேக போதகர்கள் விசுவாசிகளை சத்தியத்தை அறியவிடாதபடி கட்டி வைத்திருக்கிறார்கள். சாத்தான் அநேகரை சத்தியத்தை காணவிடாதபடி கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். பிரியமானவர்களே, விடுதலை தரக்கூடிய சத்தியத்தை நாம் முற்றிலுமாக பின்பற்ற தீர்மானிப்போமா? 1 பேதுரு 1:22 வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். பரிசுத்த ஆவியினால தான் நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியும். ஒருவேளை இந்த சத்தியங்கள் மிகவும் கடினமாக இருக்கிறதே, கடுமையாக இருக்கிறதே என்று நினைக்கிறீர்களா? இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து ஆவியின் பலனை கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக கீழ்ப்படிய உதவி செய்து நம்முடைய ஆத்துமாக்களை அவர் பரிசுத்தப்படுத்துவார். பேதுரு அவனிடத்தில் ஆண்டவர் கடைசியாக 3 கேள்விகள் கேட்டார். என்ன கேள்விகள் கேட்டார் தெரியுமா? யோவான் 21 அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 2 தரம் கேட்ட அதே கேள்வியை திரும்பவும் கேட்டார். 3ஆம் தரம் அவர் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் அவனை கேட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அதே கேள்வியை இயேசு நம்மிடமும் கேட்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா? பாவம் நிறைந்த இவ்வுலகில் உண்மை எப்பொழுதும், சத்தியம் எப்பொழுதும் பிரபலமாக இருக்காது. மேலும் பெரும்பாலான மக்களும் எப்பொழுதும் சுலபமான வழியே அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இயேசு உங்கள் அனைத்து பாவங்களுக்கான விலையை செலுத்துவதற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து அவருடைய ஆச்சரியமான அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கான பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இதற்காகவே அவர் தம்முடைய சத்தியத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுதும் அந்த அன்பிற்கு பதிலாக உங்கள் முழு இருதயத்தையும் அவருக்கு கொடுத்து அவரை உங்கள் தேவனாக ஏற்றுக்கொண்டு அவர் வழிநடத்தும் இடத்திற்கு செல்வதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? ஆண்டவரே, இந்த சத்தியத்தின்படி நான் நடக்க தீர்மானிக்கிறேன், என்ன நேரிட்டாலும் ஸ்தோத்திரம், நீர் பார்த்து கொள்ளும் என்று உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, அமேசிங் ஃபேக்ட்ஸ், ஆச்சரியமான உண்மைகள் மூலமாக இந்த ஊழியத்தின் சார்பாக ஆண்டவர் எங்களுக்கு மகத்தான சத்தியங்களை கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, இது உமது கிருபை என்று உணர்கிறோம். இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தில் நடக்க எங்களுக்கு பலன் இல்லை, நீர் பலத்தை தாரும். உமது ஆவியினால் உதவி செய்யும். சத்திய ஆவியானவர் இம்மட்டும் எங்களை சத்தியத்தில் நடத்தினது போல அடுத்து இந்த சத்தியத்தில் நடக்கவும் ஆவியானவர் பலன் கொடுப்பார் என்று நம்பி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் எங்கிருந்தாலும், ஆண்டவரே, எந்த சபையில் இருந்தாலும், எந்த மதத்தில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், ஆண்டவர் அவர்களை சத்திய சபையோடு இணைக்கும்படி உங்களை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் ஜெபத்திற்கு பதில் தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அமேசிங் ஃபேக்ட்ஸ் கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டதற்காக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த சத்தியங்களை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இந்த இலவச கைப்பிரதிகளை நீங்கள் பெற்றிருந்தால், அதை படித்துவிட்டால் மற்றவர்களுக்கும் பகிரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
உங்களுக்கு சந்தோஷமாக பொழுதை கழிக்க பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். என் அப்பா அம்மா அமேசிங் ஃபேக்ட்ஸில் இருந்து அமேசிங் அட்வென்ச்சர் சிறுவர் வேதாகம வழிகாட்டிகளை வாங்கி கொடுத்த போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இதுல பாடத்திட்டங்கள் வண்ணமயமா இருக்கு. அதோடு அருமையான புதிர்களும் வேத வினாக்களும் இதுல நிறைய இருக்கு. வேத சத்தியத்தால் நிறைஞ்சிருக்கு. மற்றும் பிள்ளைகளுக்கான 10 அற்புதமான சாகச பயணங்களும் இதுல இருக்கு. டிராகனை கொல்வது, ஒரே லைஃப் போட், கடல் வழியாக பயணம், விசில் அடித்து கல்லறை வழியாக செல்வது. நான் நிறைய கத்துக்கிட்டேன். இது இங்கிலீஷ்ல மட்டுமே கிடைக்கும். ஆனால் நம் மொழியை கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? உங்கள் பிள்ளைகள் பைபிளில் இருந்து அரிய கருத்துக்களை அறிந்து கொள்ள எங்களை அல்லது SMS மூலம் உங்கள் செட்டை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். எங்கள் குழுவினரில் ஒருவர் உங்களுக்காக சிறப்பு ஜெபம் செய்ய நீங்கள் விரும்பினால் திரையில் தெரியும் எண்ணை பயன்படுத்தி எங்களை அழையுங்கள் அல்லது உங்கள் ஜெப குறிப்பை prayer@aftv.in என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யுங்கள். 50 வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி.